பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, நம்ம விருப்பம் எதுவாக இருக்கட்டும், நம்ம ஆசைகள் எதுவாக இருக்கட்டும், அது தேவன் விரும்புகிறபடி அது மாறும்போது அந்த விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கிடைக்கும். அதுதான் 1 யோவான் 5:16 சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி மனுஷன் கேட்க வீடு கேட்குறீங்களா? சித்தம் தான். ஒரு திருமண வாழ்க்கை சித்தம், பிள்ளைகள் தேவனுடைய சித்தம். ஆனால் தான் சொல்றாரு நீதிமொழிகள் அங்கே 23ஆம் அதிகாரத்தில் 18 நிச்சயமாக முடிவுண்டு. நிச்சயமாக முடிவுண்டு. முடிவில்லாத சில விஷயங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? அதுக்கு நம்முடைய புரிதல் தான் தவறு. நம்ம சரியா புரியுதில்லை இறைவனை பற்றிய புரிதல். பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் யாருன்னா கல் கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் நன்மையை தர மாட்டேனா? அப்போ ஆண்டவர் முடிவில்லாத ஒரு பிரச்சனைக்கு முடிவை தருவதாக சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை துவங்கும் போது இதெல்லாம் வாழ்க்கையில ஐயோ நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கை இப்படிதான் முடியும் ஒரு வழி புலம்பி இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மக்களே, நீங்கள் சோர்ந்து போவதற்கோ கலங்குவதற்கோ நீங்கள் உங்கள் வாழ்க்கை இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் முடிவை அவர் வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்தை அறுக்க ஒரு காலம் உண்டு. அப்போ ஆண்டவர் ஒரு காலத்தை நினைத்திருக்கிறார். அவங்க 2 வாசிக்கும் போது நிச்சயமாக வரும், அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் காத்திரு. அப்போ தேவன் ஒரு முடிவை வைத்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நேசிக்கிறவர்களுக்கு ரோமர் 8:28 சொல்கிறது, தேவனிடத்திலே அன்புக்குறவர்களுக்கு அந்த எண்டு அதன் முடிவு அது சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறுகிறது. கலந்து போகாதீங்க. எந்த விஷயமோ உங்களை ஸ்டாப் பண்ணாது. ஆண்டவர் எதெல்லாம் புள்ளி வைக்கப்படுறதோ நின்று போனது நிற்கிறது கமாவாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை தூங்க வைக்கிறவர், முடிந்ததை உயிர் கொடுக்கிறவர், நடக்காததை நடக்க செய்கிறவர். நீங்க ஏசாயாவிலே 35:3-4 முடவன் மானை போல துள்ளுவான். முடவன் அவன் அவள்தான் வாழ்க்கை இல்ல, அவன் மானை போல துள்ளுவான். பரிசுத்த வேதத்தில் அப்படி நடந்திருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 படிக்கும் போது 40 வயது வரைக்கும் எவ்வளவும் நடக்க முடியாத ஒரு சப்பானி வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்தார். இந்த சப்பானி, இந்த முடமான வாழ்க்கை ஒரு முடிவு. முடவன் மானை போல துள்ளினான். இயேசு நாம மகிழ்ப்பட்டது. அவன் அற்புதத்தை வாழ்க்கையை கண்டான். உங்க வாழ்க்கை ஒரு அற்புதத்தை கத்த செய்வார். நடக்க முடியாத உங்க வாழ்க்கை. குருடைகள் பார்வடைந்தார்களாம். குருடர்கள் பார்வடைந்தார்கள். யோசித்து பாருங்க. பிறவிலிருந்தே அவன் குருடன். இது மார்க்கு நீங்க 10ஆம் அதிகாரத்தில் நீங்க 47-48 படிச்சு பாருங்க. பார்வை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தான். அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு. ஒருவேளை அற்புதத்தை பார்க்கவில்லை, அதிசயங்களை பார்க்கவில்லை, உயர்வை பார்க்கவில்லை, மேன்மையை பார்க்கவில்லை, உங்க வாழ்வுக்கு ஒரு முடிவை அவர் தருவார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை அது ஏசப்பா மேல் இருக்கும் என்றால் அவரை நம்புவீர்கள் என்று சொன்னார். அவர் தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் அவர் பலப்படுத்துகிறவர். அவர் கட்டுகிறவராக இருக்கிறவர். காயத்தை ஆற்றி உன் கண்ணீரை துடைப்பேன் சொன்னவர். அவரை நம்புகிறபடினாலே, அவரை நீங்கள் விசுவாசிக்கிறபடியாலே என் ஜனம் அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆவே, என் ஜனம் அலைந்து திரிவதில்லை. ஆவே, நீ அழுது கொண்டிராய். இந்த மாதிரி யாருங்க சொல்ல முடியும்? யாக்கோபு முகம் வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே முடிவுண்டு. என் நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வார்த்தைகளை நம்புங்கள். 75-100 வயது வரைக்கும் முடிந்து போன அந்த ஆபிரகாம் வாழ்க்கையை துவங்கி வைத்த தேவன். ஒருவேளை குழந்தை இல்லை என்று வாழ்க்கை முடிந்து போனதா? இல்லை, துவங்கி வைக்கிற தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையின்படியே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.